ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம சினிமா பாக்குறப்ப அந்த மகதீரா, பாகுபலி மாதிரி படங்கள்ல ஒரு ஹீரோ வந்து 100 பேரை போட்டு அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க, கரெக்டா? இதெல்லாம் காமிக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? முழுக்க முழுக்க கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? பட் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஒரு உண்மையான சம்பவம். இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 22 வயசு பையனோட கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்தியன் ஆர்மி மேன், ஒரு இந்தியன் சிப்பாய், பேசிக்கான கேடர், ரைபிள் மேன் ஒருத்தங்க இந்தியன் 300 சைனீஸ் வீரர்களை, 300 சைனீஸ் ஆர்மி மெம்பர்ஸ சாகடிச்ச ஒரு இந்தியன் 22 வயசு பையனை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். 300 பேரு ஆர்மியில இருக்கிறவங்க, அவங்க கிட்ட மெஷின் கன்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அவங்க கிட்ட அதெல்லாம் இருந்துச்சு. இவ்வளவு பேரை ஒரு இந்தியன் சாகடிச்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே இந்தியன் சாகடிச்சாங்க. அவங்களோட கதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இது உண்மையிலே நடந்த ஒரு விஷயமும் கூட. இவங்களோட நினைவா இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற மக்கள் வந்து இவங்களை ஒரு காவல் தெய்வமாவே பாக்குறாங்க. இவங்களோட ஞாபகார்த்தமா அங்க ஒரு புத்த விகாரமே கட்டி வச்சிருக்காங்க. ஒரு 22 வயசு பையனா கடவுளா பாக்குற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து இந்தியா கூட இருக்குன்னா அதுக்கு காரணமே இந்த 22 வயசு பையன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து இவங்களை காவல் தெய்வமா மட்டும் பார்க்கல, அருணாச்சல் பிரதேஷோட தெய்வமாவே பாக்குறாங்க. இவ்வளவு பண்ண ஒரு 22 வயசு பையன் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தி மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் an இந்தியன் ஆர்மி மேன். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான, ஒரு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திமிரு. இந்தியன் அப்படிங்கிற ஒரு திமிரு. நம்ம யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சிட மாட்டோம். எவ்வளவு பெரிய நாடா வேணாலும் இருக்கட்டும், சைனாவா இருந்தா கூட நம்ம தலையை மட்டும் குனிய மாட்டோம், நம்ம எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்ற ஒரு கதையை நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. நம்ம வார் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்தியா சைனா போர் மட்டும் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த இண்டோ சினோ வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1962ல இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த ஒரு போர். இந்த போர் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டா சொல்றேன். அதுக்குள்ள போனா அது ஒரு பெரிய கதையா இருக்கும். பட் அந்த போர் ரொம்பவே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நடந்த ஒரு போர். இந்தியா அந்த போர்ல தோத்தும். இந்தியா தோத்தப்போ வந்து நம்ம கரெக்டான டயத்துல பார்த்து சைனா நம்மள அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இந்தியா சைனா பாய் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்தியாவும் சைனாவும் வந்து சகோதரர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா எப்பவுமே சைனா அப்படிதான் பார்த்துட்டு இருந்துச்சு. பட் சைனா என்னைக்குமே இந்தியாவை அப்படி பார்க்கலங்கிறது 1962ல தான் தெரிஞ்சிச்சு. சைனா வந்து எதிர்பார்க்காத நேரத்துல இந்தியாவுக்குள்ள உள்ளுக்குள்ள ஊடுருவி வர ஆரம்பிச்சாங்க. இந்தியன் ஆர்மியை அடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வந்து சைனீஸ் ஆர்மி உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வர ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு 22 வயசு பையன், அவங்க ஒரு 19 வயசு இருக்கிறப்ப வந்து ஆர்மிக்குள்ள ரெக்ரூட் ஆனாங்கிற சொல்றாங்க. இது வேரிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இந்த ஜஸ்வந்த் சிங்கோட கதையில. ஒரு கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு 22 வயசு பையன் அங்க ஒரு சிப்பாயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சைனீஸ் ஆர்மி உள்ளுக்குள்ள வருது அப்படின்றது தெரிஞ்சது. இந்தியா எதிர்பார்க்காம எல்லா இடத்துலயும் இந்தியா தோத்துக்கிட்டே இருக்காங்க. அங்க வந்து அக்சி சைனால அடிச்சுட்டாங்க, சிக்கிம்ல அடிச்சிட்டு இருக்காங்க, டிபெட் கிட்ட அடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மி எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து ஆர்மி அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ இந்த இந்தியா சைனா பார்டர்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துலயுமே வந்து அதே நியூஸ் வந்து போய் சேருது, எல்லா இடத்துலயும் இந்தியா தோத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இங்க இருக்கிற பெட்டாலியன் இருந்துகிட்டு ரொம்பவே கர்வமா இருந்துகிட்டு, தோத்துறக்கூடாதுங்கள ரொம்பவே திமிரா இருந்துகிட்டு பதிலுக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சைனீஸ் உள்ளுக்குள்ள வர வர இவங்க வந்து மொத்தமா பதிலுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 3 தடவை சைனீஸ் வந்து மறுபடியும் உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்றாங்க. பட் இந்தியா கிட்ட நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். சைனீஸ் ஆர்மின்னு சொல்றப்ப அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். அதே மாதிரி டெக்னாலஜி அவங்க கிட்ட அதிகமா இருந்துச்சு 1962லயே. அவங்க மெஷின் கன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மெஷின் கன் எதுவுமே கிடையாது, நம்ம ரைபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சிட்டு இருக்கப்ப உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. 3 முறை நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டோம். பட் 4வது முறையும் அவங்க வந்தாங்கன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத இந்தியன் ஆர்மி ரியலைஸ் பண்றாங்க. அதே நேரத்துல இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெட்டாலியன் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறாங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல, இதுக்கு மேல உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துருவாங்க, அருணாச்சல் பிரதேசம் அவங்க கைப்பற்றிடுவாங்கிற நியூஸ் வந்து அங்க இருக்கிற கமாண்டர் வந்து பின்னாடி சொல்றாங்க. அப்படி சொல்றப்போ பின்னாடி இருக்கவங்க வந்து சொல்றாங்க, நீங்க திருப்பி வந்துருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, நீங்க திருப்பி வந்துருங்க, உங்களை சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் எங்க கிட்ட கிடையாது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து கன்னும் கிடையாது, புல்லட்டும் கிடையாது, நீங்க திருப்பி வந்துடுங்க, நம்மளால இதை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இனிமே திருப்பி வந்துருங்கப்பா, இனிமே நம்மளால முடியாது, நம்ம ரிட்ரீட் ஆகும், பின்னாடி போயிடுவோம், நம்ம நாட்டை வந்து அவங்க கைப்பற்றதான் போறாங்க, அருணாச்சல் பிரதேசம், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 22 வயசு பையன் ஜஸ்வந்த் சிங் ரவாட் அப்படிங்கிற அந்த பையனால இதை ஏத்துக்கவே முடியல. நம்ம நாட்டை எப்படி இன்னொருத்தன் கையில கொடுக்கறது, அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குங்கிறதுக்காக நம்ம போயிடுறதா, நான் சாகுற வரைக்கும் இங்க நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்வந்த் சிங் ரவாட் கூட இன்னும் 2 பேர் சொல்றாங்க. திரிலோக் சிங், கோபால் சிங் அப்படிங்கிற 2 பேர் இருந்துகிட்டு நாங்களும் உங்க கூட நிக்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஜஸ்வந்த் சிங் ரவாட் இருந்துகிட்டு ஃபைன், நாங்க 3 பேர் இந்த இடத்த பாதுகாக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்களோட சுப்பீரியர் ஆபீசர்ஸ் இருந்துகிட்ட நான் சொல்றது கேட்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க.
எங்களால முடியாதுங்க, எங்க நாட்டை அப்படி எல்லாம் விட்டு கொடுத்துட்டு வர முடியாது, நாங்க போராடி செத்து கூட போறோம், ஆனா எங்களால விட்டு கொடுத்துட்டு மட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கர்ல அந்த இடத்துல அவங்க 3 பேர் மட்டும் நிக்கிறாங்க. மீதி இருக்கிற ஆர்மி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுது. சரி செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த தருணத்துலதான் இந்தியாவோட மோஸ்ட் பிரேவ் சோல்ஸோட தைரியம் தெரியுது. ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு இருக்கிற தைரியம். 3 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம 3 பேர் தான் இங்க இருக்கோம், ஆனா அங்க 3 தடவை வந்து நம்ம அடிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க, 4வது தடவை இன்னும் பெருசா வருவோம் அப்படிங்கிறது தெரியுது. சோ அதை எதிர்கொள்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் டிவைஸ் பண்றாங்க. நம்ம 3 பேரும் 3 வேற வேற கார்னர்ல போய் உட்கார்ந்துகிட்டு நம்ம சுட ஆரம்பிச்சோம்னா வெளியேந்து வர்றவங்களுக்கு வந்து எத்தனை பேர் இங்க இருக்கும்னு தெரியாது. எல்லா சைட்ல இருந்து குண்டு வர்றது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதனால அவன் பயந்து உள்ளுக்குள்ள வராம அங்கேயே நின்றுட்டு இருப்பான். நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ அவன் அங்கேயே தாக்கு பிடிக்க வைப்போம், அவன் அப்படியே பிடிச்சி தடுத்து நிறுத்த பார்ப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க. 4வது முறை சைனாவுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. என்னடா இந்தியன்ஸ் எல்லா இடத்துலயும் நம்ம அடிச்சு தூக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப ஆடிட்டு இருக்காங்களேங்கிற கடுப்புல இந்த தடவை வர்றப்போ மஷின் கன்ஸ் வந்து கொண்டு வராங்க. இந்தியா கிட்ட இருக்கிற அந்த 3 பேர் கிட்ட இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைபிள் மட்டும் தான் இருக்குது. ஒவ்வொரு புல்லட்டும் எடுத்து உள்ள போட்டு சுடுற விஷயம் மட்டும் தான் இருக்குது. ஆப்போசிட்ல வரவங்க கிட்ட மஷின் கன்ஸ் இருக்குது. இந்த மஷின் கன் எடுத்துட்டு வர சைனா இருந்துகிட்டு இங்க இவங்க 3 பேர் இருக்காங்க, இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் புல்லட் வருது, எல்லா சைட்ல புல்லட் வரதும் பயந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற கோபால் சிங், ட்ரிலோக் சிங் அண்ட் ஜஸ்வந்த் சிங் 3 பேருமே இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள ஓடி போய் அந்த மெஷின் கன் வந்து நம்ம எப்படியாவது புடிங்கி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், நம்ம சுடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த முயற்சியில அந்த 2 சைடு புல்லட் போயிட்டு இருக்கப்போ நடுவுல வந்து ஊர்ந்து 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 நைட்டோட நைட்டா அங்க இருக்கிற மெஷின் கனையும் பிடிக்கிறாங்க. பிடிக்க போறப்ப அவங்க கிட்ட வேற எந்த கருமே கிடையாது, அவங்க கிட்ட இருக்கிறது கிரனேட்ஸ் மட்டும் தான். சோ அந்த கிரனேட்டை வந்து தூக்கி போட்டு ஒவ்வொரு இடத்துல அந்த மெஷின் கன் கிட்ட இருக்கவங்க எல்லாம் சாகடிச்சுட்டு அந்த எடுத்துட்டு வந்து 3 பேரும் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர பாக்குறாங்க. கொண்டு வர்ற வழியில 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஜஸ்வந்த் சிங் மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. அங்க இருக்கிற மாத்தி வர புல்லட் வந்து எல்லாருமே வந்து இவங்க மேல அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. இன்னமும் சைனீஸ்க்கு க்ளூவே கிடையாது. இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் வெளியே வந்திருக்காங்கன்னு தெரியும், ஒருத்தன் தப்பிச்சு உள்ள போயிட்டான்னு தெரியும், ஆனா எத்தனை பேர் இங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா புல்லட் வந்து எல்லா சைட்ல இருந்து வர்ற ஐடியால தான் அவங்க இன்னும் இருக்காங்க. மிரண்டு போற அந்த சைனீஸ் இருந்துகிட்டு எப்படி 3 பேர், ஏன்னா அந்த காலத்துல யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், 3 பேரு ஊர்ந்து வந்து ஒரு மெஷின் கனை ஆப்போசிட் டென்ட்ல இருந்து எடுத்துட்டு இந்த சைடு போறதுங்கிறது யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அதுக்கு அவங்க கொடுத்த விலை இறந்து போகிறது. செத்து போவன்னு தெரிஞ்சே வந்து எப்படி இப்படி பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறத அவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஜஸ்வந்த் சிங் கிட்ட மெஷின் கன் இப்போ இருக்குது. வர்ற வழியில ஜஸ்வந்த் சிங்க்கும் பயங்கரமா அடிபட்டுருது அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஜஸ்வந்த் சிங் இன்னமும் விடுறதுக்கு அவரால் முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவங்க உள்ளுக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ்குள்ள வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது என்ன பண்றாங்கன்னா லோக்கல்ஸோட ஹெல்ப் எடுக்கிறாங்க. ஜஸ்வந்த் சிங்குக்கு ஒரு லவர் இருந்ததா சில கதைகள்ல சொல்றாங்க. இந்த லவரோட ஹெல்ப்போடையும் அந்த லவர் கூட இன்னொரு பொண்ணோட ஹெல்ப்போடையும் 2 பெண்கள் வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இந்திய பெண்மணி எவ்வளவு தூரம் தைரியமா இருந்திருக்காங்க. போருக்குள்ள 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்க 2 பேரோட வேலை என்னன்னா, அந்த 3 பேர் ஆல்ரெடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அந்த 3 பேர் இருந்த அதே பொசிஷன்ல போய் உட்கார்ந்துகிட்டு அங்கங்க கன்னை வச்சுக்கிட்டு ஆட்கள் இருக்கிற மாதிரியே ஒரு பாவனை கொடுக்க வேண்டியது, இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்க வேண்டியது மட்டும்தான். எக்ஸாக்டா நம்ம அவங்க மேல அட்டாக் பண்றோம்னு கூட அவசியம் இல்ல, பட் சுட வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. இங்க ஜஸ்வந்த் சிங் இருந்துகிட்டு அவங்க மேல ஆல்ரெடி குண்டடி பட்டிருந்தாலும் 3 நாளுக்கு 72 hours வந்து தனிநபரா 3 ஒவ்வொருத்தன் இந்த கன்ல போய் ஒரு சுடு சுட்டுட்டு, இந்த கன்ல வந்து சுட்டுட்டு, இந்த கன்ல சுட்டுட்டு, இந்த மாதிரி 3 இடத்துக்கும் 72 மணி நேரம் சைனீஸ் வந்து முன்னாடி வரவிடாம சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கவங்களுக்கு புரியவே இல்லை எத்தனை பேர் இருக்காங்க, இங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களா, 10,000 இருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, குண்டு வந்துகிட்டே இருக்குதுங்கிற பயத்திலே சைனீஸ் ஆர்மி அங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குதுன்னு புரியாதப்போ நான் வந்து இங்க இருக்கிற 3 பேருக்கு சாப்பாடு சப்ளை பண்ற ஒரு லோக்கல் ஒருத்தங்க வந்து கைப்பற்றிடுறாங்க. அந்த லோக்கல் அங்க அருணாச்சல் பிரதேஷ்காரங்க அவங்கள வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறப்பதான் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அங்க 3 பேர் தான் இருக்காங்கிறது தெரியுது. ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டான சைனீஸ் ஆர்மி இருந்துகிட்டு மொத்த இடத்தையும் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. 3 பேர் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்க போறாங்க. மொத்த இடத்தையும் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. சரௌண்ட் பண்றப்போ கூட இருக்கிற 2 பெண்கள்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறா. இன்னொரு பெண் வந்து அங்க இருக்கிறவங்களோட கைப்பற்றப்படுறா. ஜஸ்வந்த் சிங் மட்டும் தான் தனியா இருக்காங்க. இவங்க கையில சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா சாக போறேன்னு தெரியறப்போ, இதுக்கு மேல இவங்களை தடுக்க முடியாதுன்னு தெரியற அந்த தருணத்துல தன்னைக்குள்ளேயே கன்னை வச்சுக்கிட்டு அவங்க இறந்தும் போயிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தோன்னா சைனீஸ்க்கு இன்னும் கடுப்பு. ஒரு சின்ன பையன் முகத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக். 22 வயசு பையன் நம்ம இத்தனை பேருக்கு தண்ணி காட்டினாங்கிற கடுப்புல அவங்க இவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க கோவம் தாங்க முடியாம அவங்க அந்த பாடியை தூக்குல இட்டு அந்த பாடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு அசிங்கம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அவங்க தலையை துண்டா வெட்டி எடுத்திருக்காங்க. இவ்வளவு நடக்கிறதுக்குள்ள இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறது நியூஸ் வந்து லோக்கல் பீப்புள்னால அங்க பின்னாடி இருக்கிற இந்தியன் ஆர்மிக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் ஆர்மி வந்து இந்த மொத்த ஜோஷோட இவ்வளவு வெறியோட ஒரு தனி நபரை ஒரு 22 வயசு பையன் போராடி இவ்வளவு நேரம் 3 நாள் தாக்கு பிடிச்சிருக்கான், நம்மளால முடியாதாங்கிற கோபத்துல வந்திருக்காங்க. சைனீஸ் வந்து இத்தனை பேர் மறுபடியும் வராங்கன்னு தெரிஞ்ச பயத்துல அந்த ஒருத்தனோட தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ரிட்ரீட் ஆகி திரும்பி போயிட்டாங்க. இந்த ஒரு ஜோஷ் மட்டும்தான், இந்த ஒரு வேகம் மட்டும்தான் வந்து இந்தியாவை அன்னைக்கு அருணாச்சல் பிரதேச வந்து உள்ளுக்குள்ள வரவிடாம காப்பாத்துச்சுன்னு சொல்றாங்க.
இந்த ஒரு தனிநபரோட ஞாபகார்த்தமா அந்த இடத்துக்கு வந்து ஜஸ்வந்த் கர் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. சைனீஸ் இங்க போனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த போர் முடியுது. நவம்பர் 19 அந்த காலகட்டங்கள்ல வந்து நவம்பர் மாசம் கரெக்டா போர் முடியுது. 1962 அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைனீஸ் அபிஷியல்ஸ் இருந்துகிட்டு இந்த ஒரு தனிநபர் 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ் சாகடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அந்த மொத்த போர்ல அவங்க சாகடிச்ச எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 300 பேர். ஜஸ்வந்த் சிங் ஒவ்வொரு கானரான்னு சுடுறப்போ 300 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்கிற அக்கௌண்ட் வருது. மிரண்டு போன சைனீஸ் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல சைனீஸ் அபிஷியல்ஸா இருக்கட்டும் ஜஸ்வந்த் சிங்கோட தலைய மறுபடியும் இந்தியா கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. இவங்க எங்க எதிரியா இருந்தாலும் எங்களோட மதிப்பிற்குரிய எதிரி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கறாங்க. இந்த ஞாபகார்த்தமா ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சுவையும் வந்து ஒரு பிராஸ் ஸ்டாச்சுவுமே வந்து ஜஸ்வந்த் சிங்கோட வந்து சைனீஸ் வந்து இந்தியாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த ஸ்டாச்சுவும் இன்னைக்கு இங்க அருணாச்சல் பிரதேஷ்ல ஜஸ்வந்த் கர் கிட்ட இருக்குது. ஜஸ்வந்த் இறந்து போய் 50 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் இந்தியன் ஆர்மி வந்து உண்மையிலேயே ஒருத்தர் உயிரோட இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷூ பாலிஷ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அவர் வர லெட்டர்ஸ் போய் வைக்கிறதா இருக்கட்டும், அவர் ஒரு காவல் தெய்வம், அவர் வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்க இருக்கிறது வந்து இன்னைக்கும் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அங்க ஊர்ல இருக்கிற மக்களும் நம்புறாங்க, ஒவ்வொரு இந்தியனும் நம்புறாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா நம்ம ஹோட்டல்ஸ்ல வேலை பார்க்குற அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், மணிப்பூர், மிசோரம், இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு சைனீஸ் மாதிரி இருப்பாங்கிறதுக்காக ஈஸியா சைனாக்காரன் சிங்கி அப்படின்னு கிண்டல் அடிப்போம். பட் அவங்களை விட தேசப்பற்று காமிக்கிறதுக்கு வேற யாருமே பெட்டரான ஆட்கள் இல்ல. அடுத்த தடவை அவங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதையும் தாண்டி ஜஸ்வந்த் சிங்குள்ள இருந்த இந்த வீரம் ஒவ்வொரு சாதாரண இந்திய குடிமகனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு வீரம். உங்க நாட்டுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கிறத நீங்க கேளுங்க. நம்ம போய் போர்ல நின்று சண்டை போட வேணாம். பட் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கிற இந்த நாட்டை பிரிவினைவாதத்தினாலையும் இந்த ஒரு மதத்தினாலையும் இனத்தினாலையும் நம்ம பிரிக்க வேணாம். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு பேருக்காக அவங்க நின்று போராடிட்டு இருக்காங்க. அதை நம்ம காப்பாற்றுவோம். நமக்குள்ள பிரிவினைவாதத்தை யாரு புகுத்தணும்னு நினைச்சாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம். ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட், ஹாவ் அ பேட்ரியாட்டிக் வீக் அஹெட். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். உங்க நாட்டுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye. மதங்கவாடி signing off here. Cheers. ஜெய் ஹிந்த்.